education is very very important. மெயின் எஜுகேஷன் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு உங்கள் குழந்தைக்கு வீட்டிலே கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க உங்கள் சைல்டு அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் டிவி முன்னாடியே உட்காந்துட்டு இருப்பீங்க, இல்லை நீங்கள் தியேட்டரில் போய் இது பண்ணிட்டு இருக்கீங்க, அதை எல்லோரும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தென் டெஃபினெட்லி உங்கள் சைல்டும் அதான் ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த மദ്രஸாவோட இதை வச்சிங்கன்னா, நமாஸ், குரான், டைம் டேபிள் எல்லா டிசிப்ளினோட இருப்பீங்கன்னா உங்கள் சைல்டுக்கும் அது பழக்கம் இருக்கும். உங்கள் அம்மா ஹிஜாபோடு தான் வெளியில் போகிறாங்கன்னா நீங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஹிஜாப் போடுவீங்க. இப்போது இது எவ்வளோ இதில் ஆடு வந்தவங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. நான் ஆடினதுங்க உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் பார்த்துவாங்க. பட் வந்து குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? தப்பு பண்ணுறாங்க. த சைல்டு நீட்ஸ் டு க்ரோ அப். த சைல்டு, அந்த குழந்தைக்கு இந்த உலகத்தை பற்றி தெரியணும். உங்கள் வீட்டில் நீங்கள் அந்த கரெக்டான எஜுகேஷன் கொடுத்துட்டு, அதுக்கு தட் வாஸ் ஐ வாஸ் கம்மிங் டு டெல் அண்ட் ஐ காட் டைவர்ட்டட், ஐம் சாரி. நீங்கள் வீட்டிலே உங்கள் குழந்தைங்க கரெக்டாக எஜுகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பார்வை பற்றி, அவங்களோட செல்ஃப் ப்ரொடெக்ஷன் பற்றி நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தை வெளியில் அனுப்பலாம். நீங்கள் போய் ஸ்கூலில் விட்டுட்டு வாங்க, கூப்பிட்டுட்டு வாங்க. உங்கள் வளர்ப்பு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதை எப்போவுமே தப்பு இருக்காது. வளர்ப்பு பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதில் இருக்கணும். ஒன்று ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுறாங்க, இல்லைன்னா ரொம்ப விட்டுடுறாங்க, அது பேலன்ஸாக இருக்கணும். அவங்களுக்கு தெரியணும், இல்லை பாப்பா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க நானும் போனேன், அவங்க போவாங்க பாப்பா, நம்ம போகக்கூடாது, அவங்க டிஃப்ரெண்ட், நம்ம டிஃப்ரெண்ட். தட் இஸ் அதை தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா குழந்தை கேட்க மாட்டாங்க. அது they should know their limits. Okay. And please don't stop your children from education. பெரிய தப்பு பண்ணுறது பேரண்ட்ஸ் அதுதான். இன்னைக்கு இந்த கம்யூனிட்டிக்கு எல்லாம் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ டேலண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு முஸ்லீம் வெளியில் போயிட்டு எவ்ரிபடி whoever is talented, not only Muslim but especially I have seen in these Muslim people who have really taken it up now, they can really reach places because there is a special talent. I don't know, I may be wrong, please don't get offended anybody, I don't mean harm towards anybody. கேட்குறேன், உங்கள் ஒய்ஃபு டெலிவரிக்காக போகிறாங்கன்னா won't you want a lady doctor? Somebody saying Bismillah and delivering your baby. நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு அனுப்பலைன்னா how will you find that? நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, you need that education, you need that someone to attend to your sister, to your wife, to your mother. கரெக்டா? நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு அனுப்ப மாட்டீங்க. Then when உங்கள் பொண்ணுக்கு போகணுன்னா அந்த time you need a lady for her. Why? Girls need education. Girls को equal rights இருக்கு education में.